மணிவாசகா உனக்கு என்ன வேணும் கேள், நான் தர்றேன். வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளாய் ஆண்டாய் அடியே நிழற்களைந்தாருளே அருமாமணி முத்தே. இத்தனை பாட்டையும் எழுத போறார் சிதம்பரத்துல. நேற்றுக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஞாபகத்தில் வரல, நேற்று ராத்திரி என்ன சாப்பிட்டோம்னு ஞாபகம் இல்லை. பக்கத்திலேயே சம்சாரம் தான் மறந்துடுறான், கூட்டத்தில் காணோம், எங்கே போனேன் அப்படிங்கிறான். பிள்ளையை காண விட்டுறான். நம்ம வீட்லேயே ஒரு தோட்டையோ மோதிரத்தையோ வச்சோம்னா காண போகிறோம். ஆனால் எத்தனையோ ஜென்மமா போன பிறவியில் நம்ம ஒரு கழுதையாக பிறந்திருந்தா நமக்கு ஒரு அம்மா வந்து பின்னு வச்சுங்க, கழுதை வந்து நான் தான் உனக்கு அம்மானா என்ன ஆகும் நிலைமை? ரொம்ப சிரமம். கழுதை எனக்கு அம்மான். அந்த மாதிரி இந்த மறைத்தல் தொழில் சுவாமி செய்யறாராம். இந்த மறக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம வீட்டில் எவ்வளோ துக்கம் வந்திருக்கலாம், பிள்ளை பையன் சொத்து பத்து எல்லாம் போயிருக்கலாம். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா பைத்தியம் பிடிச்சிடும், கீழ்ப்பாக்கம் தான் போகணும். அதனால் என்ன பண்ணணும்? எல்லாம் சிவம் செயல், எல்லாம் அவரவர் வினைவழி பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான். சரி, இனிமேல் என்ன செய்யறது? இனிமேல் நம்முடைய தேகத்தை நம்முடைய ஞானத்தை இறைவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படித்தானே மகான்கள் எல்லாரும் நாயன்மார்கள் பாருங்க. வீடும் வேண்டா விரலில் விளங்கினார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா. எனக்கு எந்த முக்தி கூட வேணாம்ப்பா, உன் திருவடியை வணங்கிக்கிட்டே இருந்தா போதும். பெத்த பிள்ளையை பந்தபாசம் அறுப்பது போல அறுத்து கரியாக்கி சோறாக்கி போட்டார் எம்பெருமான் சிறுத்தொண்ட நாயனார். கட்டிய மனைவியை தானமாக வழங்கினார் ஏற்பகை நாயனார். பிள்ளையுடைய கூந்தலை அறுத்து வழங்கினார். பஞ்சவடிக்கு இவள் கூந்தல் நமக்கு ஆம் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக தன் கூந்தலை அறுத்து வழங்கினார் மானக்கஞ்சாரர். நட்டம் புரிவாரணி நல் திரு மெய்ப்பூச்சி முட்டும் பரிசாயினும் இந்த தேய்க்கும் கை முட்டாது என்று வட்டம் திகழ் பாறையில் வைத்து தேய்த்தார். எலும்பு நரம்பு தோல் கரைந்து தேயன்னு எழுதுறார் சேக்கிழார் பெருமான். சந்தனக்கட்டைக்கு பதில தன் முழங்கையை தேய்த்தார் எம்பெருமான் மூர்த்தி நாயனார். ஒருபடி அரிசி கீழே போச்சுங்கிறதுக்காக தன்னுடைய மிடரை தொண்டையை அறுத்து விழுத்தி எரித்தார் அறிவாள்டாய நாயனார். திருவொற்றியுள்ள சாமிக்கு விளக்கரிக்க எண்ணெய் இல்லையேன்னு தன் தொண்டையை அறுத்து ரத்தத்தை அகல் விளக்கிலே நிரப்பினார் கலிய நாயனார். விளக்கரிக்க எண்ணெய் இல்லையேன்னு சொல்லி தன் குடிமையை திரி மாதிரி ஆக்கி புலிச்சரத்தில் இளமையாக்கினார். கோயிலில் சிதம்பரத்தில் தன் முடியவே சிகையவே திரியாக மாற்றி எரித்தார் கணம்புள்ள நாயனார். கையிலே பணம் இல்லை, ஆனால் மனம் இருக்கிறது என்று எண்ணி எம்பெருமானுடைய கோயிலை தன் மனதாலேயே கட்டினார் எம்பெருமான் பூசலார் நாயனார். எத்தனை அற்புதங்களை செய்தார்கள். இந்த வரலாறை படிக்கிறோமா? நம்ம வீட்டு பிள்ளை தெரியுமா இந்த வரலாறு?